மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ரோப்ளாக்ஸ் வந்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆக முடியுமான்னு எனக்கே தெரில. ஆனால் இப்போ ஆவாட்ட என்ன பார்க்காதீங்க, கிடையாது, பார்க்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் அமெரிக்காரனுங்க போடுறானுங்க பிளான் பேஸ்ன்றதுல அதே வீடியோ தான் நம்ம போட போகிறோம். அப்படியே இப்படி நின்னா நம்ம வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு லைவ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் என்னோட யூசர் நேம் பார்த்துக்கோங்க, நிதோ 820. என்னோட யூசர் நேம் நிதோ 820. என்னோட டிஸ்பிளே நேமு இட்டாச்சி 18 தான், பெரியவங்க தான் பார்க்கணும். என்னோட யூசர் நேம் வந்து நிதோ 820. என்னோட இந்த ஒரிஜினல் நேமு, என்னோட ஃபேக் நேமு இட்டாச்சி நிதோ 820. யாருனாச்சும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்லி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ்அவே இருக்குது. இதை யார் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க யார் ரொம்ப அதிகமாக லைக் வாங்கிட்டு அதில் யார் என்கிட்ட ஃப்ரெண்ட்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு யார் என் கூட பிளான் பேஸ் பிரெயின் விளையாடுறீங்களோ அவங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரைஸ் வாட்டர்மெலன், லாஸ்ட் ப்ரைஸ் கோல்டு வாட்டர்மெலன், செகண்ட் பிளேஸ் கிரேப், ஃபஸ்ட்டு பிளேஸாக மிஸ்டர் கேரட், ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு மிஸ்டர் கேரட். நெக்ஸ்ட்டு 4th பிளேஸ் எடுக்கிறவங்களுக்கு பிரெயின் ராட்டில், 4th பிளேஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த எலஃபண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த கேட்டியோலினி அவுலினி, இதுவும் கண்டிப்பாக கிவ்வே வரும். இது 2nd பிளேஸ், இது ஃபஸ்ட்டு பிளேஸ். 4th பிளேஸ்க்கு இது, நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸ்க்கு இது இந்த பூனை பிறகு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 6th பிளேஸ்க்கு இந்த குட்டி பூனை, இது 25K 30. மறக்காமல் இப்போ ரீமிக்ஸு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்ன கிவ்அவே கொடுப்பேன் ப்ரோன்னு கேட்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த பைனா பெயிண்டர் கொடுப்பேன், லிமிடெட் பைனா பெயிண்டர். எல்லாம் ஓபி ஓவர் பவர். என்னடா நீ ரோப்ளாக்ஸ் பண்ணுறியா, காசு செலவு பண்ணுறியாலாம் யாருமே கேட்காதீங்க. நான் இது வரைக்கும் கேம்னாலே காசே செலவு பண்ண மாட்டேன். அதுவும் ரோப்ளாக்ஸ் தான் வேணும். நான் ரோபாக்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இது வரைக்கும் வந்திருக்கேங்க. ஹாப்பி ஹாலோவீன். இன்னைக்கு சர்தார் வல்லோட இது ரஸ்னிக்ரா டேவோ, ஸ்னிக்டா ஏக் பாரா டேவோ ஏதோ இன்னைக்கு வச்சாங்க. அதில் நான் தான் ஸ்பீச்சு சும்மா பட்டாசு கலப்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோவுக்கு மொத்தம் ஒரு மேக்ஸிமம் டார்கெட்டு ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா கிங் லைமோன் இருக்கிறதுலே தான் பெஸ்ட் சீடு 20K DPS இது கொடுப்பேன். 100 வந்துச்சுன்னா 500,000 1K இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பைனா பெயிண்டர் 25.9K DPS இது கொடுப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான் இருக்கீங்க, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான் இருந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் இவ்வளோ பெரிய யூடியூபராக நிற்கிறீங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல. நான் எவ்வளோ சின்ன யூடியூபர், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானே என்கிட்ட இருக்கிற இது உடஞ்சி போன ஃபோனை வச்சு நானே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் உட்காந்து படிக்கலாம். எதுக்காகனா நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரியா. புரியுதாங்க? எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரியா. அட இவ்வளோ பேருக்கு நம்ம பண்ணுறது பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் போடுவேன். அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்னோட வீடியோவுக்கு நிறைய லைக் போச்சுன்னா நான் கிவ் அவே கண்டிப்பாக நல்ல கிவ் அவே கொடுப்பேன். இந்த வீடியோவுக்கு நல்லா லைக் போச்சுன்னா எப்படியோ போகாது, போச்சுன்னா பார்த்துக்கேன். போச்சுன்னா கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் போகாதுன்னு தான் நினைக்கிறேன் இவ்வளோ லைக்லாம். ஆனால் நான் சின்ன கண்டென்ட் க்ரியேட்டர் தான். VTGK மேக்ஸிமம் லைக்கு 1K 2K 4K தான் இருக்குது. 50 கேஸா கார்டன். ஓகே, லைவ் தான் எப்படி போட்டுருந்தது தெரியல. தயவுசெஞ்சு கமெண்டில் நானும் ரோப்ளாக்ஸ் லைவ்லாம் போடுவேன். என் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா நான் கிஃப்ட் தான் கொடுப்பேன். போஸ்ட்டுக்கிறேனே. நான் ஃபுல்லாக 50 கேஸ் கிட்டத்தட்ட நான் வாங்கலான்னு இருக்கேன். வாங்கினா அட்மின் கிரியேட் ஒன்று இருக்குது. ரோப்ளாக்ஸ் மொபைலில் விளையாடுறதா இருந்தாலே இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. லேப்டாப்பில் விளையாடுறவங்களாம் எப்படி விளையாடுற தெரில எனக்கு. இதில் எப்படி எனக்கு ஃபோனில் விளையாடுறதுக்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்படின்னா ஃபுல் பக் ஆகுது. பாருங்க, பைனா பெயிண்டர் எப்படி நீ எப்படி கிடைக்கணும்னு சொல்லாமல் போயிட்ட அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணணுன்னா கிடைக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா நான் எவ்வளோ பைனா பெயிண்டர் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ரீஸ்டார்ட் காசு அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இது வேலைக்காகும். என்னன்னா ஃபஸ்ட்டு அது ஃப்ரீயாகவே எல்லா பிராண்ட் ஆட்டுமே கொடுக்கும்.